ஹாய் மைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பிட்டோக்கன் அப்படிங்கிற ஒரு மைனிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு மைனிங் ஆப்போட வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்மளுடைய டெலகிராம் சேனலுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற மைனிங் ஆப்போட அப்டேட் எல்லாமே வீடியோவாக போட முடியாது. ஸோ அதனால் அதோட கேவிசி அப்டேட்டு, லிஸ்டிங் அப்டேட் எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் அங்கேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போ. மைனஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலைன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இந்த ஆப்க்கான லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராம் சேனலுமே இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த சைனப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம், அதாவது உங்களுடைய ப்ரூஃபில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கொடுத்துங்க. ஏன்னா கேவிசி அப்போ வந்து நம்மளுக்கு எரர் வராமல் இருக்கும். ஃபுல் நேம், இமெயில் ஐடி கொடுத்துங்க. கண்ட்ரியில் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடை வந்து வீடியோட சைட்லேயுமே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும், என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோடு கேட்பாங்க. இதில் வந்து நம்ம சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து 10x5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 15 என்ட்ரு பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிவிட்டு சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெலிகிராம் பாட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஓடிபி பாட் 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கள, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் ரீடைரக்ட் ஆகி டெலகிராம் வந்து இந்த பாட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த யுவர் சேட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐடி காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இந்த டெலிகிராம் பாட் ஐடின்னு இருக்குங்களா, அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மேத்தமெட்டிக் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸோ மேத்தமெட்டிக் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். திரும்பியும் ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜில் வந்து அதே மாதிரி மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேத்தமெட்டிக் வந்து சால்வ் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க மறுபடியும். ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா திரும்பி அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பிட் டோக்கன் பாட் அப்படிங்கிற டெலிகிராம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து மறுபடியும் நீங்கள் அந்த பிட் டோக்கனில் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மைனஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாட் 1ங்கிறதுல வந்து உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து பாட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட் 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரௌசரில் வந்து ரீடைரக்ட் ஆகி டெலகிராம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரெண்டாவது பாட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மெத்தடு ஃபஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஓடிபி ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஓகே மைனர்ஸ், ஓப்பன் பண்ணோடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிளைம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ளே ஆகும். வீடியோ ப்ளே ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆர்பி பாயிண்ட்டுங்கிறது வீடியோ பார்த்த உடனே டபுளாக கிடைக்கும். ஸோ இப்போ திரும்பி மறுபடியும் கிளைம் கொடுத்துட்டிங்கன்னா மைனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ திரும்பி கண்டினியூ மைனிங் கொடுத்துட்டிங்கன்னா மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ண வந்து 2 ஹவர்ஸ் மட்டும்தான் மைனிங் வந்து ரன் ஆகும். ஸோ அதாவது நீங்கள் ஆடு வந்து பார்க்காம மைனிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸ் மட்டும்தான் மைனிங் ரன் ஆகும். ஸோ கீழே இந்த இடத்துல பூஸ்ட் தான் இருக்குது பாருங்கள். அந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வாட்ச் ஆன்னு இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு 11 விளம்பரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட 2 ஹவர்ஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு 11x2ங்கிறப்ப 22 மணி நேரம் கிடைக்கும். ஸோ அப்போ 24 ஹவர்ஸ் நம்ம 11 ஆட் பார்த்தோம்னா 24 ஹவர்ஸ் ரன் ஆகும். இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பை பாட் மைனர்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் மினிமம் $1 அதிகபட்சம் $100 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் நம்ம மைனிங் பாட்டை வந்து வாங்கினீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த $1ங்கிற அந்த பாட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு 2.50 அந்த ஆர்பி பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு மைனிங் ஆகும். இது வந்து 6 ஹவர்ஸ் ஒன்லி. அதாவது 6 மணி நேரம். நான் இதில் வாங்குகிற எல்லா பாட்டையும் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் பாட் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் பை பண்ணுறப்பமே அவருக்கு அந்த மைனிங் ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ கிளைம் பண்ணுற ஹவருமே இன்க்ரீஸ் ஆகும். 6 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதிகபட்சம் 24 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் $100 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆட் பார்த்து மட்டுமே நீங்கள் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறதும் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்கள் விருப்பம், இதை நீங்கள் பை பண்ணுறதுங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பி ஹோம் பேஜ் வந்துடுங்க. இந்த இடத்துல ஏன்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மைண்டுக்கு அடுத்தது அந்த ஏன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, நிறைய டாஸ்க்கு. இப்போ நீங்கள் இந்த ஆள்னு கொடுத்துருந்தீங்கன்னா எல்லா டாஸ்க்குமே ஷோ ஆகும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி சின்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பெஷல் கொடுத்தீங்கன்னா கீழே அந்த ஸ்பெஷல் டாஸ்க் மட்டும் ஷோ ஆகும். ஸோ அந்த டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேஸ்புக்கோட டாஸ்க்கு. ஸோ கம்ப்ளீட் பண்ணுறப்போ 2500 RP பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது வியூ ஆட்ஸ், லைக் அண்ட் கமெண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், சோஷியல் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு சின்ன சின்ன RP பாயிண்ட்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏர்ன் 1000 RP அப்படிங்கிற பார் ஆடுக்கு. அது இதில் வந்து ஒரு 20 விளம்பரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் ஒரு 1000 RP பாயிண்ட் தருவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட் போயிட்டுருக்குது. அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் 5000 RP பாயிண்ட் தராங்க. அப்போ 5 மடங்கு நம்மளுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்க, 5 டைம்ஸ் போனஸ் அமௌண்ட்டு. ஸோ ஒரு விளம்பரம் பார்த்திங்கன்னா 1000 RP பாயிண்ட்டுங்கிறதுல வந்து நம்மளுக்கு 5000 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ 20 × 5000 போட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு 1,00,000 RP பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 1,00,000 RP பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் டோக்கன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் மைனிங் பண்ணுறது எல்லாமே பாயிண்ட்ஸ் மட்டும்தான். RP பாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து மைன் பண்ணுவீங்க. இது எவ்ரி மந்த் 16ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த RP பாயிண்ட் எவ்வளோ RP பாயிண்ட் வச்சிங்களோ அந்த RP பாயிண்ட் எல்லாமே PTT டோக்கனாக கன்வர்ஷன் பண்ணி தருவாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற. அப்போது அதில் வந்து ரேஷியோ வந்து அது அப்பைக்கு சேஞ்ச் ஆகும் அந்த டோக்கனோட வேல்யூ பொறுத்து. ஸோ அதனால் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுடைய அந்த ரேஷியோ பொறுத்த மாதிரி அவங்களே அந்த RP பாயிண்ட் வந்து PTT டோக்கனை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த கீழே வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலெட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு லாஸ்ட்டாக வந்து இப்போ February 16 வந்து கன்வர்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட் டைம் என்கிட்ட வெறும் 7020 பாயிண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கான PTT டோக்கன் வந்து 0.48 டோக்கன் தந்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 3,08,300 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். 3,08,300 பாயிண்ட் இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ரேட்டு கரண்ட் ரேட்டை பொறுத்து இவ்வளோ பாயிண்ட்டுக்கு எனக்கு நெக்ஸ்ட், அதாவது வர 16ஆம் தேதி 11 PTT டோக்கன் வந்து கிளைம் ஆகுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. லிஸ்டிங் அப்போ ஒரு டோக்கன் வந்து $0.5 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது லிஸ்ட் ஆகுமான்னு என்னன்னு தெரியல. அது லிஸ்ட் ஆகிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மைனிங் ட்ராப்பாக போயிட்டுருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது லிஸ்ட் ஆகிறப்ப நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த டோக்கனை வந்து ஹோல்ட் பண்ணுறதும் செல் பண்ணுறதும் உங்களோட ஓன் டெசிஷன் தான். ஏன்னா இப்போதைக்கு இது வந்து P2P வந்து அவைலபிளாக இருக்குது. PTP மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து இப்போவே செல் பண்ணிக்கலாம் டோக்கனை. அதனால தான் இப்போ எல்லாருமே மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்கிறதே. ஏன்னா PTPயில் வந்து நம்ம இப்போ இந்த டோக்கன் வந்து செல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஹோல்ட் பண்ணி லிஸ்ட் ஆகுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த லிஸ்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அதில் வந்து P2P ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறனால இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதில் வந்து இந்த P2P ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா KYC பண்ணியிருக்கணும். KYCக்கு $1 மினிமம் $1 தான். ஆனால் இதில் என்ன வருதுன்னா, நீங்கள் $1 வந்து இதில் இன்புட், அதாவது டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ வேலெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெபாசிட் இருக்கும். ஒரு டெபாசிட் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மினிமம் டெபாசிட் $10 அது $10 தான் நீங்கள் வந்து இதில் உள்ளார டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே மீதி இருக்கிற $9, அது $1 வந்து KYC போயிடும். மீதி இருக்கிற $9 வச்சு நீங்கள் இதில் வந்து இந்த பூஸ்டரில் போய் நீங்கள் பாட் மைன் பண்ணி டோக்கனுமே ஏர்ன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் அது வந்து சஜஷன் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ மீதி அந்த $1 KYC போக மீதி $9 என்ன பண்ணலான்னா, $9 வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலெட்லேயே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த PTT டோக்கன் இருக்குல்ல, அது எவ்ரி மந்த் 16ஆம் தேதி வந்து கன்வர்ஷன் நடக்கும். அது PTT டோக்கன் உங்களுக்கு கொடுப்பாங்க.
அந்த டோக்கனை வந்து இந்த பிடிபி மார்க்கெட்டில் கேவிசி பண்ணிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன், கேவிசி பண்ணக்கப்புறம் பிடிபி மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கலாம். அங்கேயுமே பை பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது. அது இப்போ இருக்கிற நீங்கள் ரேட்டுக்கு வந்து பை பண்ணியுமே நீங்கள் வந்து ஒரு டோக்கனை இன்னமும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த டோக்கனை அங்கே செல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணுறப்ப என்ன ரேட் இருக்குது அந்த டோக்கனோட ரேட்டு, அந்த டோக்கனுக்கு அந்த அந்த ரேட்டுக்கு அந்த டோக்கன் வந்து செல் பண்ணி உங்களுக்கு அதுக்கான யூஎஸ்டிடி வந்து உங்களுடைய இந்த வேலெட்லேயே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி அந்த $9ங்கிறத நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா டோக்கனை செல் பண்ணி வர அந்த டாலரையுமே சேர்த்து மொத்தமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய வாலெட்டுக்கோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கோ அங்கே வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி அங்கே நீங்கள் ட்ரேடிங்கில் விற்றுக்கலாம். இதையே நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா வித்ட்ராலுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ராலுமே $10 தான். ஸோ அப்போ நீங்கள் $9 இருக்குங்கிறப்ப நீங்கள் இந்த பிடிடி டோக்கனை செல் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு சம டாலர் கிடைக்குங்களா, அப்போ மினிமம் $10 தான் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் கேவிசி பண்ண மாதிரி ஆயிடுச்சு, நம்மளுக்கு திரும்பி இதில் இருக்கிற $10 நம்ம எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கொண்டு வந்து $10 அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்கம் தான் இருக்கும். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பிடிடி ஸ்டேக்கிங் ஆப்ஷனுமே கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் தான் இது கிடைக்கும், அது எனபிள் ஆகும். இது வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு தருவாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் இதில் சிம்பிளான மெத்தட் தான். மைண்ட் பண்ண போகிறீங்க மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் எல்லா ஆடுமே பார்க்க ட்ரை பண்ணி, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், மைனிங்கில் போய் காமிக்கிறேன் பூஸ்டரில், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு 2 ஹவர்ஸ். இந்த 11 ஆடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் மைண்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு இடையில வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து மைண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்காது. ஸோ ஏர்னிங்லையுமே வந்து அதுலேயுமே இதே மாதிரி சேம் மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் விளம்பரம் இந்த ஆடு வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது கிளைம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆட்ஸ் ரிவார்டுன்னு இருக்கும். இந்த பேஜில் போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு ஆட் பார்த்தனால அதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆடு பார்க்குறீங்களோ அத்தனை ஆடுக்கான அந்த இடத்துல கிளைம்னு இருக்கும். இதில் வந்து கிளைம் ஃபஸ்ட் 15 கொடுத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற அந்த 50 ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கொடுக்க தேவையில்ல. ஸோ அவ்வளோதான் மைனஸ். ஆடை வந்து மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு அதிகமான ஆர்பி பாயிண்ட்டு கிடைக்கும். அதிகமான ஆர்பி பாயிண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிடி டோக்கனை கன்வென்ஷன் பண்ணி தரப்போ நம்மளுக்கு அதிகமான டோக்கனுமே கிடைக்கும். ஸோ டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஆடையுமே பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் மைனஸ், சிம்பிள் தான், இவ்வளோ தான் ஒர்க் இதில். ஸோ இதில் டீமுங்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, டீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு ஆர்பி பாயிண்ட் வந்து தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற பஸ்ட் இருக்குங்களா, அந்த ஆப்ஷன் தொட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற 3 லெவலான நம்மளுக்கு ரெஃபரல் கமிஷன் தராங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு 20%, நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டு அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா 10% அப்படிங்கிற 3 லெவலான நம்மளுக்கு கமிஷன் தராங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கான 5000 ஆர்பி பாயிண்ட்டுமே இங்கே தான் வந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கான ஆர்பி பாயிண்ட்டையுமே. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்ட் ரெஃபரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணால் எக்ஸ்ட்ரா போனஸ் தருவாங்க. அது நீங்கள் இதில் கொடுத்துருக்க டாஸ்க்கு ஃபஸ்ட்டு 3 ரெஃபரல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 5000 ஆர்பி பாயிண்ட்டும், 5 ஃப்ரெண்டு 10 ஃப்ரெண்டு இது மாதிரி நீங்கள் இன்வைட் பண்ணுற அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்பி பாயிண்ட்டு போனஸாக தருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச், அதாவது நீங்கள் அதே மாதிரி தான் சேம் இன்வைட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த டைமண்ட் 3 அது அந்த ரேங்க் வைஸாக நீங்கள் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேங்கில் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஆர்பி பாயிண்ட் வந்து தருவாங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பல்சரி இல்லை, இன்வைட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு நைஜீரியன் பேஸ்டான ஒரு மைனிங்கு. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து இப்போ டாப் 8ல் வந்து இருக்குது நம்ம இந்தியா. ஸோ இப்போ மைனிங் பண்ணுற மெம்பர்ஸ் வந்துமே கம்மி தான் ரொம்ப. ஸோ இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறனால நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து டாப் 10ல் இருந்துச்சு, இப்போ வந்து 8ஆவதாக இருக்குது. ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மைனஸ், இது வந்து நம்ம டெலகிராம் பேஜ். நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஆல்ரெடி இதை பற்றின போஸ்ட் வந்து போட்டிருப்போம். ஃபாலோ பண்ணுற நம்ம மைனஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் மைண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.